அந்நிய பாஷையில் பேசுங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறதுல ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே நின்று நான் அந்நிய பாஷை பேசலாமா அப்படின்னா, சபையில் அந்நிய பாஷை பேசலாமா அப்படின்னா, உடனே நமக்கு பவுல் சொல்லி கொடுத்துருக்கிற சில விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னதுக்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. கொரிந்து சபையினுடைய சரித்திரம் படிக்கணும், கொரிந்து சபையில் உள்ள காரியம் படிக்கணும். அந்த பட்டணத்தை குறித்தும் படித்தோம்னா தான் நமக்கு அது புரியும். ஆனால் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இந்த ஆங்கிலத்தில் ஹரிஷாண்டல், வெர்டிக்கல்னு 2 வார்த்தை இருக்குது, தெரியுமா? வெர்டிக்கல்னா என்ன? இப்படி. சரி, ஹரிஷாண்டல்னா என்ன? சரி, இப்போது அந்நிய பாஷை பேசுகிறவன் யாரோட பேசுகிறான்? நான் தேவனோட பேசுகிற போது வெர்டிக்கலில் நான் பேசலாம், அப்போ நான் அந்நிய பாஷை பேசலாம். நான் மனுஷரோட பேசும்போது ஹரிசாண்டலில் பேசுகிறேன், அப்போ நான் அந்நிய பாஷை பேசுவேன். சபையில் இப்போது அந்நிய பாஷை பேசலாமா? தேவனோட பேசும்போது அந்நிய பாஷை பேசுங்க, மனுஷனோட பேசும்போது அந்நிய பாஷை பேசாதீங்க. அர்த்தம் புரிஞ்சுதா? சிம்பிள் வேர்டு, இவ்வளோ தாங்க. இது புரியாமல் தான் இங்கே கிடந்து அடிச்சுட்டு கிடக்குது எல்லாம். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது நான் அந்நிய பாஷை பேசினா உங்களுக்கு புரிய போகிறதில்ல, சரியா? அப்போ நான் ஹரிசாண்டலில் பேசணும், உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசணும். அதுவே இப்போ நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆவியில் ஆண்டவரோட ஆராதிக்கிறேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? வெர்டிக்கல். அப்போ நான் என்ன செய்யலாம்? அப்போ ஆராதனையில் அந்நிய பாஷை பேசுங்க, மற்ற நேரங்களில் பேசாதீங்க. புரியுதா? அதே மாதிரி ஒரு தனி குறிப்புக்கு ஒரு ஜெபம் பண்ண சொன்னால், ஒரு ஆள் ஜெபம் பண்ணுறீங்க, மற்றவங்கெல்லாம் ஆமேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த நேரம் அந்நிய பாஷை பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியாது, அவங்கெல்லாம் பெப்பர்னு உட்காந்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ஆவியில் ஆராதிக்கும் போது அந்நிய பாஷையில் ஆராதிங்க. தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஜெபம் பண்ணுவீங்கல்ல, அப்போ எவ்வளவு நேரம் வேணாலும் அந்நிய பாஷையில் பேசுங்க. புரிஞ்சிருச்சா? இதில் தெளிவாயிருங்க, குழப்பிக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதே மாதிரி தான் போன வெள்ளிக்கிழமை நான் உங்கள்கிட்ட சொன்னது, பேசுகிறதுலையுமே ஹரிசாண்டலில் பேசாதீங்க, வெர்டிக்கலில் பேசுங்க. அப்படின்னா பிரசங்கம் பண்ணுறவர் பேசும்போது பிரசங்கம் பண்ணுகிறவரோட பேசுங்க, தப்பு இல்லை. அந்த நேரம் பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஹரிசாண்டலில் பேசாதீங்க. புரியுதா? புரிஞ்சவங்களுக்கு கை தோத்துரும். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணும்போது இங்கே பேசுங்க, அங்கே பேசாதீங்க, சரியா? சரி, புரிஞ்சவங்களுக்கு கை சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் மறுபடியும் பிறந்து வாழணும். ஸோ ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, நம்ம கர்த்தருடைய வருகை சமீபம். புதிய மனுஷனாய் வாழ், புதிய மனுஷியாய் வாழ். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள்னு சொன்ன அந்த புதிய மனுஷன் கிறிஸ்து. கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவாய் வாழ்வோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவை சாட்சி பகர்வோம். நம்மை காண்கிறவர்கள் நம்மை அல்ல, கிறிஸ்துவை காணட்டும். ஆமே. கண்களை மூடுமா? சரி. கர்த்தர் நல்லவர்.